ப்ளீச் வந்து எதுக்காக பண்ணுவாங்கன்னு தெரியுமாடா? ஆக்சுவலா ப்ளீச் வந்து ஸ்கின் வெயில்ல போய் டேனா இருந்தாலோ ஸ்கின் வந்து வெயில்ல போய் டேனா இருக்கு அப்படின்னா ப்ளீச் பண்ணுவாங்க. ப்ளீச் பண்ணும்போது ஒரு டிராபேக் என்னன்னா நம்மளோட முடியோட ஹேர் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ கிளைண்ட் நம்ம கிட்ட ப்ளீச் பண்ண வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து நம்ம நீங்க ப்ளீச் பண்ணீங்கன்னா முடியோட கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரா மாறும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லணும். ஒரு சிலருக்கு அது அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ப்ளீச் யாருக்கெல்லாம் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபேரா இருக்கவங்களுக்கு நீங்க போட்டீங்கன்னா ஓகே, அது பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு வந்து நீங்க ஃபேரா இருக்கும்போது போடும்போது முடியோட கலர் மாறினாலும் அவ்வளவாக தெரியாது, லைட்டா தான் தெரியும். ஆனா கொஞ்சம் டஸ்கி டோனா இருக்காங்க, டீப் டோனா இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க வந்து போடுறீங்க அப்படின்னா அவங்களோட முடி வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஏன்னா கருப்பா இருக்க முடி வந்து ஒரு ப்ரௌன் கலர் முடியா வந்து மாறிடும். ஸோ நம்ம ப்ளீச் பண்ணும்போது கிளைண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ளீச் பண்ணா ஃபேஸ்ல இருக்க ஃபேஷியல் ஹேர் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஓகேவாடா? ஓகே. ப்ளீச் வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணலாம். இல்லை 45 days ஒன்ஸ் பண்ணலாம். ஓகேவா? மந்த் வந்து 45 days பண்ணலாம். ப்ளீச்சோட இன்ட்ரோடக்ஷன். போர்டு கிளியரா இருக்கா? ப்ளீச் is a beauty treatment. Which is remove dirt, tan, lighten the skin tone.
treatment. Use brightness. Okay, va? Okay, madam. இதுதான் வந்து ப்ளீச்சோட இன்ட்ரோடக்ஷன். நோட் பண்ணிட்டீங்களாடா? ப்ளீச்ல 2 டைப் ஆஃப் நோட் பண்ணிட்டீங்களா? ரேஸ் பண்ணலாமா? கீழே எதுனா தெரியாது. ப்ளீச்சோட டைப் 3 டைப் ஆஃப் ப்ளீச் இருக்கு. This is 1 herbal bleach. This is 2 powder bleach. Then chemical bleach. ஓகேவா? கோடு தெரியுதா? ப்ளீச்சை வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணலாம், 45 days ஒன்ஸும் பண்ணலாம். ஓகேவா? டியூரேஷன் வந்து ஒரு ப்ளீச்சுக்கும் இன்னொரு ப்ளீச்சுக்கும் கேப் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் 45 days. ப்ளீச்னா என்ன அப்படின்னா, ப்ளீச் வந்து ஒரு பியூட்டி ட்ரீட்மெண்ட்டா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஸ்கின்னில் இருக்க டர்ட்டும் டேனும் ரிமூவ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இட் லைட்டர் த ஸ்கின் டோன் ட்ரீட்மெண்ட். நம்ம ஸ்கின்னோட மேலே இருக்க அந்த டேனை ரிமூவ் பண்ணி ஹேரோட கலரையும் சேஞ்ச் பண்ணி ஸ்கின் டோனை பிக்மெண்ட்டையும் கலர் சேஞ்ச் பண்ணி ஒரு பிரைட்னஸை ஸ்கின்னுக்கு கொடுக்கும். ஓகேவா? இது பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்க ஆயில்னஸும் நமக்கு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதுதான் ப்ளீச்சோட வேலை. ஓகேவா? ப்ளீச் என்ன டைப் இருக்குன்னா 3 டைப் ஆஃப் ப்ளீச் இருக்கு. ஒன் இஸ் ஹெர்பல் ப்ளீச், பவுடர் ப்ளீச், தேர்ட் ஒன் கெமிக்கல் ப்ளீச். தேர்ட் ஒன் இஸ் கெமிக்கல் ப்ளீச். ஓகேவா? தேர்ட் ஒன் இஸ் கெமிக்கல் ப்ளீச். ஓகேவா? ஹெர்பல் ப்ளீச்னா என்ன? ஹெர்பல் ப்ளீச்சை தான் நம்ம க்ரீம் ப்ளீச்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம பார்லர்ல யூஸ் பண்ணுவோம். ஹெர்பல் ப்ளீச்னா நம்ம பார்லர்ல யூஸ் பண்ற க்ரீம் பேஸ்ட் ப்ளீச்சை தான் ஹெர்பல் ப்ளீச்னு சொல்லுவோம். ஓகேவா? செகண்ட் ஒன் பவுடர் ப்ளீச். பவுடர் ப்ளீச்ல 2 டைப் ஆஃப் ப்ளீச் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹெர்பல் ப்ளீச்சை பற்றி ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்லர்ல எல்லாருக்கும் பண்ற சர்வீஸ் வந்து இந்த ஹெர்பல் ப்ளீச், அதாவது க்ரீம் ப்ளீச் தான் பண்ணுவோம்.
இதோட ப்ரொசீஜரும் என்ன பண்ணணுன்றதையும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவை. ப்ராடக்ட் ப்ளீச் க்ரீம் பேஸ்ல இருக்கும் அது. ஓகேவா? ஆக்டிவேட்டர். இந்த ஆக்டிவேட்டர் வந்து கெமிக்கல் பார்த்து நம்ம அளவா யூஸ் பண்ணணும். தென் கிளன்சர். கிளன்சருக்கு அப்புறம் பவுல், ஆப்ரான். ஆப்ரான் கிளைண்ட்டுக்கும் போடணும், நமக்கும் போடணும். தென் ஹெட் பேண்ட், ஸ்பான்ஸ். ஸ்பான்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு. தென் டிஷ்யூ. ஓகேவா? ப்ளீச். இது வந்து ப்ராடக்ட், இது வந்து திங்ஸ். ஓகேவா? இது வந்து திங்ஸா எடுப்போம் நம்ம, இது வந்து ப்ராடக்ட்ஸா எடுப்போம். ஸோ ப்ளீச், ஆக்டிவேட்டர், கிளன்சர். இதுக்கப்புறம் பவுல், ஆப்ரான், ஹெட் பேண்ட், ஸ்பான்ஸ் அண்ட் தென் டிஷ்யூ. கிளன்சருக்கு அப்புறமா சன்ஸ்கிரீன் ஒன்று எடுத்துக்கணும். ஓகேவா? சன்ஸ்கிரீன் எப்பவுமே நம்ம ஃபேஷியல் ஏதாவது பண்ணி அனுப்புறோம் அப்படின்னா சன்ஸ்கிரீன் ஆர் நைட்டா இருந்தா ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீமாவது அப்ளை பண்ணி அனுப்பணும். டேல அனுப்பும்போது சன்ஸ்கிரீன் மஸ்ட். ஓகேவாடா? ப்ராடக்ட் கழிச்சிடலாமா? தெரியுது இல்லடா? இப்ப ஆக்டிவேட்டர் எப்படி மிக்ஸ் பண்ணணும்? ஆக்டிவேட்டர் மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு இது இருக்கு. பேசிக்கா நம்ம ஸ்கின் டைப் பார்த்துருப்போம். நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின். ஓகேவா? இப்ப இதுல வந்து ப்ளீச், தென் ஆக்டிவேட்டர். இது வந்து ஸ்கின். ஓகேவா? எந்த ஸ்கின்னுக்கு எப்படி? நார்மல் ஸ்கின் இருந்தா ஒரு ஸ்பூன், ஒரு டியூப் க்ரீம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆக்டிவேட்டர் வந்து ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவோம், ஒரு பிஞ்சுக்கும் கொஞ்சம் கம்மியா. ஓகேவா? மேக்ஸிமம் டைம் வந்து எந்த ப்ளீச்சா இருந்தாலுமே 10 minutes தான் விடணும். இந்த டைமிங் பார்த்துக்கோங்க, ஆனா மோஸ்ட்லி எப்பவுமே 10 minutesல எடுத்துருங்க. ஓகேவா? இந்த டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. பட் மேக்ஸிமம் 10 minutes விடலாம். டஸ்டி ஸ்கின்னா இருந்தால் 15 minutes வரைக்கும் விடலாம். ஃபேர் ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு 10 minutes போதும். ஓகேவா? ஆயிலி ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு ஒரு 2 piece. காம்பினேஷன் ஆஃப் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்பூனுக்கு சாரி ஆயிலி ஸ்கின்னுக்கு 3 piece, காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு 2 piece. சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நம்ம யூஸ் பண்ணவே கூடாதுடா. ஆக்டிவேட்டர் எப்பவுமே சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. தென் காம்பினேஷன் ஸ்கின் போட்டுட்டோம். ட்ரை ஸ்கின்,
ட்ரை ஸ்கின்னுக்கும் 2 பிஞ்சஸ் யூஸ் பண்ணலாம். பிஞ்சிங் சால்ட் எடுத்து போடுவோம்ல, நம்ம கையில இப்படி எடுத்து இப்படி போடணும். கையில தான் எடுத்து போடணும். இதுதான் ஒரு பிஞ்ச். ஓகேவா? ஆனா நார்மல் ஸ்கின்னுக்கு மட்டும் ஒரு பிஞ்சுக்கும் கொஞ்சம் கம்மியா போடலாம். ஓகேவா? டைமிங் எல்லா ஸ்கின்னுக்குமே 10 மினிட்ஸ் தாராளமா விடலாம். இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்கின்னுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இது 5 ல இருந்து 6 மினிட்ஸ் விடுங்க. சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் 5 to 6 மினிட்ஸ் தான். ஆயிலி ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 7 to 8 கொடுக்கலாம். ஓகேவா? ட்ரை ஸ்கின்னுக்குமே 5 to 6 மினிட்ஸ் போகும். இது ப்ராப்பரா நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைமிங்க. ஆனா வந்து யாரும் வந்து ஒரு ஒரு ஸ்கின்னுக்கும் ஏற்ற மாதிரி இவ்வளோ டைமிங் கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ப்ளீச்சோட டைமிங் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ். எவ்வளோ நேரம் இருக்குன்னா 10 to 15 மினிட்ஸ். ஃபேஸ் ஸ்கின்னாக இருந்தால் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் விடலாம். இதே வந்து டஸ்கி ஸ்கின்னாக இருக்காங்க அப்படின்னா 15 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ இதை சும்மா நோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம டைமிங் கொடுக்கறது பார்லரில் இந்த டைம் தான் கொடுப்போம். 10 to 15 மினிட்ஸ். மோஸ்ட்லி 10 மினிட்ஸ் தான். ப்ளீச்சை பொறுத்த வரைக்கும் 10 மினிட்ஸ் அபோவ் வைக்கக்கூடாது. ரொம்ப டஸ்டியாக இருக்காங்க அப்படின்னா மட்டும் அவங்களுக்கு 15 மினிட்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ரொம்ப மீடியம் டஸ்டியாக டீப்பில் இருக்காங்க, மீடியம் கலரில் இருக்காங்க, ஏன் கலரில் இருக்காங்க, மீடியம் டோனில் இருக்காங்கல்ல, எனக்கெல்லாமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான். ரொம்பவுமே டீப் டஸ்டியில் வருவாங்கல்ல, அவங்களுக்கு வேணால் நம்ம 15 மினிட்ஸ் விடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம அவங்க கிட்ட ப்ளீச்சுக்கு கேட்டு வராங்க அப்படின்னா ப்ளீச் பண்ணால் ஃபேஷியல் ஹேரோட கலர் மாறும். அதை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும். ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் கலர் சேஞ்ச் ஆகுன்றத ஃபஸ்ட்டு அவங்களுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிடணும். ஓகேவாடா? அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ப்ளீச்சா இல்லை வேற பண்ணலாமான்னு அவங்க யோசிப்பாங்க. இப்போல்லாம் ரொம்ப ரேர் ப்ளீச் பண்ணுறது. ஏன்னா ப்ளீச் பண்ணால் ஸ்கின் டேமேஜ் ஆகுதுன்றதுனால ரொம்ப ரேராக தான் ப்ளீச் எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா? டேன் தான் ரிமூவ் ஆகணுன்ற பட்சத்துக்கு நம்ம ஏன் ப்ளீச் யூஸ் பண்ணணுன்ட்டு நிறைய பேர் ப்ளீச் கேட்கறதில்ல. ரொம்ப ஃபங்க்ஷன், திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இம்மிடியட்டாக ஒரு பிரைட்டாக தெரியணும் அப்படின்னு வரவங்க வந்து ப்ளீச் பார்ப்பாங்க. ஏன்னா அது வந்து உடனே நமக்கு ரிசல்ட்டு ரொம்ப பிரைட்டாக கொடுக்குன்றதுனால அந்த டைமுக்கு நம்ம ப்ளீச் பண்ணலாம். ஓகேவாடா? நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும் நம்ம. ஆனால் இப்போ டெமோ பார்க்க போகிறது ஹெர்பல் ப்ளீச் தான் பார்ப்போம். ஏன்னா ஹெர்பல் ப்ளீச் தான் நம்ம பார்லரில் பண்ணுறது. மற்ற ப்ளீச் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறது. ஓகேவா? ப்ரொசீஜர் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை வந்து கம்ஃபர்ட் ஜோனில் உட்கார வைக்கணும். அவங்களுக்கு நெக்கு வலிக்காம எப்படி உட்கார வச்சு பண்ணணுமோ கம்ஃபர்ட் ஜோனில் உட்கார வைக்கணும். ஓகேவா? அதனால ஆத்ரான் சரி. ஓகேவா? ஆத்ரானா
நெக்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு மேலே ஆப்ரான் போடணும். 4 பவுலில் வாட்டர் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பவுல் அண்ட் வாட்டர் எடுத்து பக்கத்துல டேபிள்ல வச்சுக்கணும். இப்போ கிளைண்ட்டை ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணணும். என்னன்னா கிளீன் தி safe first only water. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளன்ஸ் வந்து வாட்டரை மட்டும் வச்சு ஒரு வைப் பண்ணணும். நெக்ஸ்ட் கிளன்சர் யூஸ் பண்ணி கிளன்சிங் சேஃப் ஃபார் 5 to 10 minutes. 5 to 10 minutes வரைக்குமே நம்ம கிளன்ஸ் பண்ணலாம். ஓகேவா? கிளன்ஸ் பண்ணிட்டு கிளன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆக்டிவேட்டரை எப்பவுமே மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது. ஆக்டிவேட்டர் எப்பவுமே மிக்ஸ் பண்ணி வைக்காம நம்ம அப்ளை பண்ணும்போது ப்ளீச் பிளஸ் ஆக்டிவேட்டர் அப்புறம் தான் ஆக்டிவேட்டரை மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஆக்டிவேட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை தி safe but don't touch eyebrows. ஐப்ரோஸை ப்ளீச்சை வச்சு டச் பண்ணிடவே கூடாது. எக்காரணத்தை கொண்டும் ஐப்ரோவால ப்ளீச் படக்கூடாது. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? கிளன்ஸ் பண்ணிட்டு ஆக்டிவேட்டர் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் ஆன் தி பிளேஸ்ல அப்ளை பண்ணி வெயிட் ஃபார் 10 to 15 minutes. நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைமிங் கொடுத்து வெயிட் பண்ணணும். வெயிட் ஃபார் 10 to 15 minutes. After 15 minutes, wipe the cream. Then use water sponge. Wipe the full face. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கிளைண்ட்டை வந்து அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார வச்சோம். அதுக்கப்புறம் ஹெட் பேண்ட் போட்டோம், ஆப்ரான் போட்டோம். ஆப்ரான் போட்டதுக்கு அப்புறம் ஒரு தண்ணியில பவுலும் தண்ணியும் எடுத்து வந்து ஸ்பான்ஸ், இது மூணையும் போட்டு ரெடியா ஒரு டேபிள்ல வச்சிட்டோம். அப்புறம் கிளீன் தி ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஒன்லி வாட்டர்னா வாட்டர்ல ஸ்பான்ஸை நல்லா டிப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு வெறும் அந்த ஸ்பான்ஸை மட்டும் வச்சு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் மேல இருக்க அந்த தூசிலாம் இருக்கும் இல்லையா, அவங்க அப்படியே வந்திருப்பாங்க, மேல அப்படியே ஒரு டஸ்ட் இருக்கும். அந்த டஸ்ட்டை ஃபர்ஸ்ட் ஸ்பான்ஸை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கிளன்சர் யூஸ் பண்ணி 5 to 10 minutes கிளன்ஸ் பண்ணணும். கிளன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ளீச்சிங் ஆக்டிவேட்டரையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி வெயிட் ஃபார் 10 to 15 minutes. வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு க்ரீமை மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்பான்ஸ், அந்த வெட் ஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெட் ஸ்பான்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் க்ரீமை ஃபுல்லா வைப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா திருப்பியும் அந்த ஸ்பான்ஸை வாஷ் பண்ணிட்டு கிளீனா இருக்க ஸ்பான்ஸை எடுத்துட்டு போய் ஃபேஸ் ஃபுல்லா அந்த க்ரீம் இல்லாத அளவுக்கு ஃபுல்லா அவங்களுக்கு ஃபுல்லா வைப் பண்ணணும். ஃபுல்லா க்ரீம் ஃபுல்லா தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஃபைனலா சன்ஸ்கிரீன் ஆர் மாய்ஸ்சரைசர், டேயா இருந்தா சன்ஸ்கிரீன், நைட்டா இருந்தா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி
விட்டுடலாம். ஓகேவா? இதுதான் வந்து ப்ரொசீஜர். அவங்க கிட்ட வந்து ஒரு 3 டேஸ்க்கு ஃபேஸை கவர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு அதை மெயினாக சொல்லணும். நோட்ஸ் என்னன்னா அவங்களுக்கு அட்வைஸ் என்ன சொல்லி அனுப்பணும்னா, த்ரீ டேஸ்க்கு ஃபேஸ் கவர் பண்ணிட்டு தான் வெளியில போகணும். ஓகேவா? டெய்லி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ண ரெக்கமெண்ட் பண்ணணும். கம்பல்சரி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றதுக்கு அவங்களுக்கு நம்ம சொல்லணும். ஓகேவா? ப்ளீச் பண்ணதுல இருந்து 5 ஹவர்ஸ்க்கு ஆஃப்டர் ப்ளீச்க்கு அப்புறம் 5 ஹவர்ஸ்க்கு ஃபேஸ்ல வந்து சோப் க்ரீம் போடுற பழக்கம் இருக்கு, சோப் போடுற பழக்கம் இருக்குன்னா எதுவுமே டோன்ட் யூஸ். எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பணும். ப்ளீச் போட்டு ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட எதுவுமே ஃபேஸ்ல போடாதீங்க. ஒரு மாதிரியா இருக்குன்னா வெறும் தண்ணியில மட்டுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. சோப்போ க்ரீம் போடுற பழக்கம் இருக்கு, அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஆஃப்டர் 5 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க என்னன்னாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது தெளிவா சொல்லணும். 3 நாளைக்கு ஃபேஸை கட்டிட்டு தான் வெயில்ல போகணும். ஆனா வெயில்ல போகும்போது சன்ஸ்கிரீன் கம்பல்சரி அப்ளை பண்ணணுன்றத அவங்களுக்கு சொல்லணும். வர கிளைண்ட் எல்லாருக்குமே இந்த சிடிஎம்எஸ்ஸை கம்பல்சரி ரெக்கமெண்ட் பண்ணணும். அவங்க நம்ம என்னதான் நம்ம பண்ணி அமிச்சாலும் அதை ஃபாலோ பண்ணாம போயிட்டு திருப்பி வந்துட்டு எனக்கு வந்து அது ஸ்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன் லிங்க் புரிஞ்சுதாடா? எழுதிட்டீங்களா? ஸ்க்ரீன் ப்ளீஸ் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பவுடர் ப்ளீச். பவுடர் ப்ளீச் வந்து பார்லர்ல இப்ப ரொம்ப யூஸ் பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கை காலுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்ப கை காலுக்குமே வந்து ஸ்க்ரீன் ப்ளீச் தான் யூஸ் பண்றோம். பவுடர் ப்ளீச் யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா அதுல கெமிக்கல், ஹார்மோன் கெமிக்கல் நிறைய இருக்கும். ஓகேவா? இதுல 2 டைப் ஆஃப் ப்ளீச் இருக்கும். இதுல பவுடர் ப்ளீச்ல 2 டைப் ஆஃப் இருக்கு. ஒன்னு வந்து நார்மல் பவுடர் ப்ளீச், இன்னொன்னு ப்ளூ ப்ளீச். இப்ப இதெல்லாம் கிடையாது, ப்ளூ ப்ளீச்லாம் இப்ப கிடையாது. ஓகேவா? இந்த 2 ப்ளீச் இருக்கு. இந்த நார்மல் ப்ளீச் அப்படின்னா அதுல வந்து மெக்னீசியம் கார்போனேட்ன்ற ஒரு கெமிக்கல் கலந்துருப்பாங்க. அதனாலதான் வந்து இப்ப பவுடர் ப்ளீச் யூஸ் பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் ப்ளீச். நார்மல் ப்ளீச்ல மெக்னீசியம் கார்போனேட் மிக்ஸ்ல இருக்கும். ஓகேவா? இது என்னன்னா இது தனித்தனியா வரும். ஒண்ணு பவுடரா வரும். ஃபர்ஸ்ட் ப்ளீச் பவுடர் இருக்கும். அது இப்ப ப்ளீச் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் எடுக்கிறோம் அப்படின்னா இது கூட நம்ம அமோனியா ஒரு 5 டிராப்ஸ் யூஸ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது ஒரு 10 டிராப், சாரி 5 டிராப். ஓகேவா? இதுல வந்து நம்ம வந்து ஆக்டிவேட்டர் மிக்ஸ் பண்ண மாட்டோம். ப்ளீச் பவுடரோட அமோனியாவும் ஹைட்ரஜன் பெராக்சைடும் மிக்ஸ் பண்ணுவோம். இதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா மோஸ்ட்லி இதை வந்து பவுடர் ப்ளீச் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா
கைக்கு ப்ளீச்சு, காலுக்கு ப்ளீச்சு, நெக்கு டார்க் நெக்கா இருக்கு அந்த மாதிரி கேட்டு வரவங்களுக்கு இதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆனா இப்ப நம்ம வந்து அதுக்குமே வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா க்ரீன் ப்ளீச் தான் இப்ப நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இதுக்கு டைமிங் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே 15 minutes. டைமிங் என்ன 15 minutes. கை காலுக்கு நம்ம அதை 10 to 15 minutes கொடுப்போம். இதை 15 to 20 minutes. ஓகேவா? இதோட டைமிங் எவ்வளோ? 15 to 20 minutes. எங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம்னா கை காலு கழுத்துக்கு யூஸ் பண்ணலாம். இதுல ப்ளீச்சு, அமோனியா, தென் ஹைட்ரஜன் பெராக்சைடு இது மூணையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த பவுடர் ப்ளீச் போடுவோம். க்ரீன் ப்ளீச்ல அமோனியா ஹைட்ரஜன் பெராக்சைடுலாம் வராது, ஆக்டிவேட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் கொஞ்சம் நமக்கு சேஃப். இது அமோனியா ஹைட்ரஜன் கொஞ்சம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல். இதுல அமோனியாவோட வேலை என்னன்னு தெரியுமாடா? அமோனியாவோட ஒர்க் என்ன அப்படின்னா ஸ்கின்னோட கலரை சேஞ்ச் பண்ணும். எதுக்கு யூஸ் பண்றோம்? அமோனியாவை ஸ்கின்னோட கலர் சேஞ்ச் பண்ணுவோம். ஹெச்டி என்ன பண்ணும்னா ஸ்கின்ல இருக்க டர்ட் அண்ட் டஸ்ட் ரிமூவ் பண்ணி கிளீன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஹெச்டினா ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஓகேவா? இதோட வேலை இதுதான். நோட் பண்ணிட்டீங்களாடா? ப்ளூ ப்ளீச் நம்ம பண்றது கிடையாது. நோட் பண்ணிட்டீங்களா? வேஸ்ட் பண்ணலாமா? ப்ளூ ப்ளீச்ன்றது கிடையாது, அது ஒரு ப்ளீச் இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கெமிக்கல் ப்ளீச்னா நத்திங் தான். கெமிக்கல் ப்ளீச்சிங் போட்டுட்டு கெமிக்கல் ப்ளீச்சிங் போட்டுட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஃபார்மசியில அதுலலாம் கிடைக்குது இல்லையா? என்னது ஸ்டெம்மு ஹேண்ட் கிரென்ச் இன்னுமே சில ஐட்டம்ஸ்லாம் வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்ல கிடைக்கும். க்ரீன் ப்ளீச்னா கெமிக்கல் ப்ளீச்னா அதில் ஓவர் ஆஃப்டர் கெமிக்கல் அதில் நிறைய இருக்கும். அதில் இருக்க ஆக்டிவிட்டியில கெமிக்கல் ஜாஸ்தியா இருக்கும். கன்சியூமர் ப்ராடக்ட்ல வாங்குறது எல்லாமே கன்சியூமர் ப்ராடக்ட் மீன்ஸ் நம்ம ஃபார்மசியில அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் நம்ம மளிகை கடையிலலாம் கூட கிடைக்காது. அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீன்னு சொல்லுவோம். கன்சியூமர் ப்ராடக்ட் எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீ. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எழுதிட்டீங்களாடா? ரஃப் பண்ணிட்டேன். ஓகேவா? ரேஸ் பண்ணலாமா? முடிச்சிங்களா? ஸோ நம்ம இப்போ பார்லர்ல என்ன யூஸ் பண்றோம்? ஹெர்பல் ப்ளீச் தான் நம்ம பார்லர்ல யூஸ் பண்றோம். ஓகேவா? ஹெர்பல் ப்ளீச்சை பத்தி தான் இனி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். தட் மீன்ஸ் கெமிக்கல் க்ரீன் ப்ளீச். என்ன ப்ளீச்? ஹெர்பல்ஸ்லாம் க்ரீன் ப்ளீச். இதுதான் மோஸ்ட் பார்லர் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த க்ரீமோட அட்வான்டேஜஸ் என்ன, நம்ம இதை யூஸ் பண்றதால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ்னா ஹெர்பல் ப்ளீச்சை நம்ம யூஸ் பண்றதோட நம்மளோட அட்வான்டேஜஸ். ஓகேவா? ஃபேஸ் லுக் ஃபேர்னஸ், அது போட்டது ஒரு ஃபேரா தெரிவாங்க. நான் என்ன சொன்னேன்? பிளாக் ஹேர் சேஞ்ச் டு ஒயிட் ப்ரௌன் ஹேரா மாறும். ஓகேவா? பிளாக் ஹேர் சேஞ்ச் டு, இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் ஆனால் அது கலர் மாறினாதான் அது நமக்கு அட்வான்டேஜா ரைட்டா கிடைக்கும். சேஞ்ச் டு கலர் ஹேரா மாறிடும். ஒரு மாதிரி ப்ரௌன் ஆர் கோல்டுல மாறும்.
அதுக்கப்புறம் ரிமூவ் டெட் செல்ஸ், டஸ்ட், தென் பொல்யூஷன். நம்ம வெளியில போயிட்டு வர பொல்யூஷனால ஏற்பட்ட அந்த டல்னஸையே நமக்கு மாத்திடும். மாத்திட்டு நமக்கு give brightness and immediate ஒரு glow இருக்கும். ஓகேவா? ஃபேஸ் வந்து பார்க்க உடனே ஃபேர்னஸா மாறிடும், கலரா மாறிடுவாங்க. பிளாக் ஹேர் சேஞ்ச் டு கலர் ஹேரா மாறும். இது இப்போ பண்ணும்போது டெட் ஸ்கின் ரிமூவ் ஆகும், டஸ்ட் பொல்யூஷன் ரிமூவ் ஆயிடும். அடுத்து என்ன பண்ணும், ஒரு பிரைட்டா இமீடியட்டா ஒரு க்ளோவா நமக்கு இந்த ப்ளீச் கொடுக்கும். ஓகேவா? இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிம்பிள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. மெயினா டோன்ட் யூஸ் பிம்பிள் ஸ்கின். பிம்பிள் லைட்டா இருக்குன்னா பரவாயில்ல, ரொம்ப பயங்கரமா கண்ணம் ஃபுல்லா மாதிரி இருக்கும். ஏன் அப்படி அங்கே யூஸ் பண்ணா, அது பக்கத்து அது நம்ம யூஸ் பண்ற ஆக்டிவேட்டர் வந்து ஒரு விதமான கெமிக்கல், ஸோ அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடும். ஸோ டோன்ட் யூஸ் பிம்பிள் ஸ்கின். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்குமே இமீடியட்டா ஒரு மாதிரி ரெட்டிஷா அங்கங்க ரெட்டிஷா மாறிடும்.
மேம் மியூட் போட்டிருக்கீங்க மேம். தெரியுதாடா? இப்போ கேக்குதாடா? அது நோட் பண்ணிக்கிங்களா? இப்போ சொல்றேன் நான் அது எப்படின்ட்டு. தெரியுதாடா? இல்லை இந்த லைட் ஆஃப் பண்ணிடலாமா? லைட் ஆஃப் பண்ணிடவாடா? இல்லை ரவுண்டா தெரியுதா உங்களுக்கு? கேக்குதாடா? இந்த ரவுண்டு தெரியுதா இல்லை ஆஃப் பண்ணிடவான்னு கேக்குது. ஆஃப் பண்ணிடவா? சரி. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை.
மேம் மியூட் பண்ணிட்டு இருக்கீங்க மேம். மேம் மியூட் பண்ணிட்டு இருக்கீங்க மேம். சாரிடா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த ஸ்கின்னுக்கு அது ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா அந்த ஸ்கின்னுக்கு எப்படி எடுக்கணுமோ அந்த ஸ்கின்னுக்கு என்னென்ன டைமிங் வச்சுருக்கு உடனே நம்மளால மைண்ட் வச்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க அது வந்து கன்சிடர் அதெல்லாம் ஒரு ஸ்கின்னோட டோனை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து எவ்வளவு போடலாம். ஒரு 2 பீஸ் ரொம்ப ஃபேரா வராங்க, ஃபேரா இருக்காங்கன்னா 2 பீஸ் யூஸ் பண்ணுங்க. மீடியம் ஸ்கின்னா 3 பீஸ், மேக்ஸிமம் 3 2 டேஸ் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே பார்க்க ரொம்ப டஸ்டி அண்ட் டீப்பா இருக்காங்க அப்படின்னா மட்டும் 4 பீஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா மோஸ்ட்லி 2 பீஸ் 3 பீஸ்லயே மோஸ்ட்லி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஹலோ, மேம் மியூட் போட்டிருக்கீங்க மேம். மேம் மியூட் பண்ணிட்டு இருக்கீங்க மேம். கேட்கலையா? இந்த 3 ஸ்கின் டோனுக்கான இந்த 3 ஸ்கின் டோனுக்கான ப்ளீச்சை மட்டும் ஆக்டிவேட்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஏன் வந்து நம்ம ஸ்கின்னோட டேன் சீக்கிரமா நமக்கு தெரியுது அப்படின்னா, நம்ம வெயில்ல போறதுனால நமக்கு வெயில் வந்து ஃபேஸ்ல பட்டு ஃபேஸ்ல ஃபேஷியல் ஹேர் இருக்கவங்களுக்கு சீக்கிரமாவே அவங்க டேன் ஆன மாதிரி தெரியும். அவங்க ஸ்கின்னை விட அவங்க ஒரு டோன் அதிகமா டார்க்கா ஆன மாதிரி தெரியும். ஏன் அப்படின்னா அவங்க ஸ்கின்ல நிறைய ஹேர் இருக்கும். ஸோ அந்த ஃபேஷியல் ஹேர் வந்து டார்க்கா மாறும்போது அவங்க அப்படி தெரிவாங்க. ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு டேன் பண்ணுங்க ப்ளீச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்களுக்கு தான் இந்த நம்ம சர்வீஸ் நம்ம கொடுப்போம். ஓகேவா? நீங்கள் வந்து அந்த டைமிங் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டன்றதுனால இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே ஞாபகம் இருந்தாவே போதும். நம்ம 3 பீஸ் வச்சே நம்ம பண்ணினா போதும் சர்வீஸ். அதுவே ரிசல்ட் நல்லாவே வரும். ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து ப்ளீச்சோட டைப். ப்ளீச்சை வந்து சர்வீஸ் நம்ம எப்படிலாம் சர்வீஸ் கொடுக்கலாம். ப்ளீச்சை வந்து வெறும் ப்ளீச் மட்டும்தான் போட்டு அனுப்பணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ப்ளீச்சை நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ல நம்ம சர்வீஸ் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மோஸ்ட்லி வந்து எனக்கு ப்ளீச் மட்டும் கேட்டு வருவாங்க. எனக்கு ப்ளீச் போதும் அப்படின்னு கேட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிளன்சிங் பண்ணிட்டு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரொசீஜர் பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரொசீஜர் படி எல்லாம் பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா ஃபேஷியல் கிளன்ஸ் பண்ணிட்டு ப்ளீச்சை வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 10 minutes விட்டுட்டு வைப் பண்ணி எடுத்துட்டா அந்த ப்ரொசீஜர் அது முடிஞ்சிடும். அதுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் எப்படி பண்ணலாம், ஒரு சிலர் வந்து கிளன்ஸ் பண்ணி பேக் பண்ண நம்ம கிளன்ஸ் பண்ணும்போதே நம்ம ஃபேஸ்ல வாட்டரோ இல்லை ஏதாவது மாய்ஸ்சர் கண்டென்ட் படும்போது நம்ம ஸ்கின்னில் இருக்க போர்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அப்போ நம்ம வந்து கிளன்ஸ் பண்ணும்போது நல்லா கிளன்ஸ் பண்ணி ப்ளீச் போடும்போது நம்மளோட போர்ஸ் ஃபேஸ்ல இருக்க போர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதை நம்ம கவர் பண்ணி போர்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேக்குன்னு ஒன்று நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம வந்து ஃபேஷியலில் மட்டும்தான் பண்ணுவோம். ஒரு சிலர் வந்து எனக்கு பேக்கோட கொடுங்க இன்னும் கொஞ்சம் நான் க்ளோவாக தெரியணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு கிளன்ஸு ப்ளீச்சு பேக் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். இதே வந்து ஒரு சிலர் வந்து மினி ஃபேஷியல் மாதிரி கேட்டு வருவாங்க இல்லையா, மினி ஃபேஷியல் க்ளீன் அப் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி அதை வந்து இந்த ப்ளீச்லேயுமே நம்ம கொடுக்கலாம். எனக்கு ஃபேஷியல் டைப்பாக வேணாம், எனக்கு ப்ளீச் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் ஃபேஸில் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணணும்னா கிளன்ஸ் பண்ணி ப்ளீச் பண்ணி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி ஸ்டீம் கொடுக்கணும். ஓகேவா? ஸ்டீம் கொடுக்காம எடுத்தீங்கன்னா பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் வராது. பிளாக் ஹெட் ஒயிட்ஸ்லாம் தெரியும்லடா, மூக்கு மேலே இங்கெல்லாம் வந்து ஒயிட்டாக ஒரு சிலருக்கு ஒயிட்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு பிளாக்காக டாட்டா புள்ளியாக இருக்கும், கன்னத்தில் இருக்கும். பிம்பிள்ஸ் வந்து அந்த மார்க் உள்ளதை வந்து பார்த்தா நம்ம அமுக்கி எடுத்தோம்னா அது வந்து ஒரு சின்ன ஸ்பீடு மாதிரிலாம் கூட வரும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க பிம்பிள்ஸ் இது பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி பார்த்தவங்களுக்கு கம்பல்சரி ஸ்டீம் பண்ணி தான் நம்ம பேக் போட்டு ஸ்டீம் பண்ணி பிளாக் ஹெட் ஒயிட் ரிமூவ் பண்ணிட்டு தென் பேக் போட்டு மாய்ஸ்சரைசர் போடலாம். இதில் அடிஷ்னலாக ஸ்க்ரப்ன்றது இன்னுமே டீப்பாக கிளன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் கிளன்சிங் சொல்லுவோம். இதை கிளன்ஸ் பண்ணிட்டு டபுள் கிளன்சிங்ன்றது என்னன்னா அடுத்து வந்து நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவோம். டபுள் கிளன்சிங் கிளன்ஸ் பண்ணிட்டு அகைன் ஒரு தடவை கிளன்ஸ் பண்ணுறதையும் டபுள் கிளன்சிங் தான் சொல்லுவாங்க. ஸ்க்ரப் பண்ணுறது வந்து அதே டபுள் கிளன்ஸில் தான் வரும். ஏன்னா நம்ம அது இதை கிளன்ஸ் பண்ணி வைப் பண்ணிட்டு அகைன் ஸ்க்ரப் பண்ணிட்டு ஸ்க்ரப் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஸோ ஸ்க்ரப் பண்ணிட்டு ப்ளீச் அப்ளை பண்ணி வைப் பண்ணிட்டு அகைன் ஸ்டீம் பேக் சன்ஸ்கிரீன் ஆர் மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணும்போது ஒரு சர்வீஸ்க்கு நம்மளோட சர்வீஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சார்ஜஸும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? ஆனால் ப்ளீச் அப்படின்னு வந்து கேட்டாவே என்ன பண்ணணும், கிளன்சர் ப்ளீச் அவ்வளோதான். ஒரு ப்ளீச் வேணும்னு கேட்குறவங்களுக்கு கிளன்ஸ் பண்ணி ப்ளீச் போட்டாவே போதும். இது வந்து அடிஷ்னலாக எப்படிலாம் நம்ம ப்ளீச்சோட அடிஷ்னல் சர்வீஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரா இன்கம் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஸ்டெப் இது. ஓகேவாப்பா? புரிஞ்சுதா? எந்த ஸ்கின்னா இருந்தாலுமே 10 to 15 minutes மேலே டைமிங் கொடுக்காதீங்க. ஓகேவா? இதே ரேஷியோவை மிக்ஸ் பண்ணியும் இந்த ரேஷியோவை மிக்ஸ் பண்ணி நம்ம கை கால் நெக்கு அதுக்கெல்லாம் வந்து டார்க்னஸ்க்காக ப்ளீச் கேட்டு வரவங்களுக்கும் சேம் இதே ரேஷியோ சேம் இது 10 to 15 15 to 20 minutes வரைக்குமே நம்ம கை காலுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டைமிங்கான இது. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களாடா? கை காலுக்கு ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபேஸுக்கு போடும்போது மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. சரியா? கைக்கு போடும்போது ஃபேராக இருக்கவங்களுக்கு 3 பீஸ் கூட போடலாம், 4 பீஸ் கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபேஸ்ன்னு வரும்போது கை காலில் இருக்க ஸ்கின்னை விட ஃபேஸில் இருக்க ஸ்கின்னோடது சென்சிட்டிவ் ரொம்ப அதிகம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
பவுடர் ப்ளீச்சை வந்து என்ன சொன்னோம், கை காலுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது பவுடர் ப்ளீச்சா கூட நம்ம வாங்கி வச்சு பவுடர்ல அமோனியா ஹைட்ரஜன் பெராக்சைடு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கை காலில் போட்டு நம்ம கை காலுக்குன்னு அந்த பவுடர் ப்ளீச் யூஸ் பண்ணலாம். க்ரீம் ப்ளீச் வேணாம், எனக்கு பவுடர் ப்ளீச் நான் ஓகே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டிங்கன்னா பவுடர் ப்ளீச் வாங்கிக்கோங்க. அது கூட அமோனியா ஹைட்ரஜன் பெராக்சைடு வாங்கி வச்சு அதை ட்ராப்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதை கை காலுக்கு தான் யூஸ் பண்ணுமே தவிர ஃபேஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் ஜாஸ்தி. ஸோ கை காலுக்கு எவ்வளோ விடலாம்? 20 மினிட்ஸ்க்கு மேலேயே நம்ம விடலாம். ஸோ கை காலுக்கும் நம்ம அவங்கள எப்படி உட்கார வச்சு என்ன பண்ணுவோம், சேம் ப்ரொசீஜர் தான். கை காலுக்கு பண்ணும்போது நம்ம லீவெல்லாம் மேலே எடுத்து விட்டு ஒரு சிலர் இங்கேருந்தே கேட்பாங்க. ஒரு சிலர் எனக்கு நான் இவ்வளோ தூரம் நான் ட்ரெஸ் போடுறதுனால எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் தான் டேர்ன் ஆயிருக்கேன், எனக்கு இங்கே வரைக்கும் போதுன்னு கேட்பாங்க. காலில் கேட்குறவங்க முட்டிக்கு கீழே வந்து பாதம் வரைக்கும் கேட்பாங்க. ஓகேவா? கழுத்து வந்து ஃபுல்லாகவே போடணும், பேக் அண்ட் ஃப்ரண்ட். ஆனால் கழுத்து எங்கே ரொம்ப பிளாக்காக இருக்கும்னா பேக் சைடில் தான் ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ ஆனால் பிளாக்கு பின்னாடி தானே டவுட் இருக்கா? அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ளீச்சை எப்பவுமே அப்ளை பண்ணும்போது இந்த கண்ணுக்கு மேலேயும் ஐப்ரோக்கு மேலேயும் படவே கூடாது. ஓகேவா? கண்ணுக்கு மேலேயும் ஐப்ரோக்கு மேலேயும் ப்ளீச் வந்து போடக்கூடாது. கண்ணுக்கு மேலே எப்பவுமே ப்ளீச் போட்டு ஐப்ரோ மேலே போடக்கூடாது, கண்ணுக்கு மேலேயும் ப்ளீச் போடக்கூடாது. அப்ளை பண்ணும்போது ப்ரஷ்ல இந்த கேப் விட்டுணும், இவ்வளோ கேப் விட்டு ஐப்ரோக்கும் ஃபேஸுக்கும் இவ்வளோ கேப் விட்டு இங்க ஒரு சிலருக்கு இங்க முடி வரும் இல்லையா, இந்த முடியிலுமே இந்த சைட்ல லைட்டா தான் போடணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ்ல நம்ம எப்படி வேணாலும் அப்ளை பண்ணி ஒரு half inch ஆவது கேப் விட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும். புரியுதா? சுத்தி தான் இடம் போகும். ஐப்ரோ மேலேயும் ஒரு half பண்ணவே கூடாது. இங்கே வரும்போது கீழே படாம இமேஜ் கீழே படக்கூடாது. புரியுதாடா? போட்டுட்டு ஒரு காட்டன்ல தண்ணியில அட்லீஸ்ட் தண்ணியிலையாவது அந்த காட்டனை டிப் பண்ணி முடிஞ்சிட்டு வெள்ளரிக்காய் வைப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெள்ளரிக்காய் வைக்கிறது வந்து ஃபேஷியலில் வைப்பாங்க, ப்ளீச் பண்ணும்போது வைப்பாங்க. நம்ம காலில் வெள்ளரிக்காய்லாம் வைக்க முடியாது. ஸோ நம்மக்கிட்ட ஸ்பாஞ்ச் இருக்கும், அந்த பஞ்சில் தண்ணியாவது ரோஸ் வாட்டர் இல்லை ஏதாவது இருக்குன்னா நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் வாட்டரே போதும். அந்த வாட்டரில் நல்லா ரெண்டு ஸ்பாஞ்ச் எடுத்து வாட்டரில் நல்லா டிப் பண்ணி புழிஞ்சிட்டு அதை நம்ம கண்ணு மேலே வச்சுக்கணும். ஏன்னா இதில் வந்து ஒரு காற்றம் இருக்கும், நமக்கு ப்ளீச்சில் ஒரு விதமான ஒரு எரிச்சல் இருக்கும். அது வந்து கண்ணில் போய் அவங்களுக்கு எரியிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கறத ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரு கூலிங் பர்பஸ்க்காக அதை வந்து நம்ம கண்ணில் வைப்போம். ஓகேவாப்பா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதாடா? ஓகே. இன்னைக்கு இதுதான் ப்ளீச்சோட ஃபுல் டாபிக். இதுதான். இது எதுவும் டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்கடா. ஏதாவது டவுட் இருக்கா ப்ளீச்ல? ப்ளீச்ல எதுவும் டவுட் இருக்காடா? ஓகே. டீட்டனுக்கும் சேம் இதே ப்ரொசீஜர் தான். அதோட இது மட்டும் நோட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எழுதி அப்புறமா போடுறேன். ஈவினிங் வந்து 5 to 6 ஃப்ரீ பண்ணிக்கிங்க. ப்ளீச்சை வந்து ஒரு டெமோ ப்ளீச் ஆர் டீட்டர் ஏதாவது ஒன்று, ரெண்டுமே வந்து ஒரே ப்ரொசீஜர் தான்.
எப்படி ஏதாவது ஒண்ண வந்து எப்படி போடுறது அப்படின்றத உங்களுக்கு ஈவினிங் 5 to 6ல டெமோ கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவாடா? ஓகேடா, தேங்க்யூ. முடிஞ்சா ஈவினிங்கே நான் வந்து உங்களுக்கு D10ஓட நோட்ஸ் தரேன். சப்போஸ் முடியல அப்படின்னா நம்ம நாளைக்கு கூட நோட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு டெமோ பார்க்கலாம். டெமோ பார்க்கலாமா ஈவினிங்? இல்லைன்னா டேனோட இது பார்ப்போமா? டேனோட நோட்ஸ் பார்த்துவோமா? இல்லை ப்ளீச்சோட ப்ளீச் ஆர் டீட்டர் ஏதாவது ஒன்று டெமோ பார்ப்போமா? ஈவினிங் என்ன கிளாஸ் வேணும்டா? ப்ளீச்சோட டெமோவே பார்த்துருவோமா? ஓகேடா, சரி ஓகே. அப்போ நம்ம வந்து ஈவினிங் வந்து டெமோ பார்த்துருவோம். டைமிங் இருந்தால் அவங்களுக்கு அந்த வெயிட் பண்ணுவோம் இல்லையா, ஒரு 10 to 15 minutes வெயிட் பண்ணுவோம் இல்லையா ப்ளீச் பண்ணிட்டு. ஸோ அந்த டைம்ல நம்ம D10ஓட நோட்ஸ் பார்த்துடலாம். ஓகேவாடா? ஓகே, தேங்க்யூ. ரெக்கார்டு வந்து உங்களுக்கு அப்புறமா அனுப்பிச்சு விட்டுருந்தா. லீவ் பண்ணிட்டுமா? பாய்.